கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஎக்ஸில் ஒரு டேர்ம் டிஒய் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? எம் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் என் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. அப்போது எம் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy மைனஸ் 2y ஸ்கொயர் இருக்குது. அப்போ எம் ஈக்குவல் டு அந்த டேர்ம் எழுதிக்கிட்டோம். n வர இடத்துல இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy மைனஸ் 2x ஸ்கொயர். இதுதான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மில் எழுதியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஸ் பண்ணுதோம். டோ எம் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். டோ எம் பை டோ ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்போது 0 ஆயிரும். 0 மைனஸ் 4x கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் அப்போது 2y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4y அப்படின்னு வந்துடும். டோ என் பை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது ஒய் டேர்ம்லாம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இது என்னவாயிரும்? 0 ஆயிரும். மைனஸ் 4yங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4x. இப்போது டோ எம் பை டோவையும் டோ என் பை டோ எக்ஸும் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். ரெண்டையும் பார்த்தோம்னா ரெண்டுமே வருங்க. மைனஸ் 4x மைனஸ் 4y மைனஸ் 4y மைனஸ் 4x. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்னென்னு சொல்லிடுவோம்? திஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அப்போது இது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் என்னது? நமக்கு அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் ஆஃப் எம் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் என் எழுதும்போது வித்தவுட் எக்ஸ் டேர்ம்ஸில் தான் எழுதணும். அதில் எக்ஸ் டேர்ம்ஸ் வரக்கூடாது. இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு சி. இதுதான் ஃபார்முலா. இதில் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போது எம்மோட வேல்யூ என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy மைனஸ் 2y ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். என்னோட டேர்ம் என்ன? வித்தவுட் எக்ஸ் டேர்ம்ஸை வச்சு எழுதணும். எக்ஸ் டேர்ம்ஸே எழுதக்கூடாது. அப்போ மைனஸ் 4xையும் எழுதக்கூடாது, 2x ஸ்கொயர் எழுதக்கூடாது, ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு சி. இப்போ இதை இன்டெக்ரேஷன் பண்ணிடலாமா? இன்டெக்ரேட் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 4 எதை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து இன்டெக்ரேஷன் பண்ணுவோம். அப்போது 4y வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2y ஸ்கொயர் என்னதாயிரும்? கான்ஸ்டன்ட் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. டிஎக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை இன்டெக்ரேட் பண்ணால் ஒய் கியூப் பை 3 ஈக்குவல் டு சி. இப்போ இந்த 2க்கும் கேன்சல். இங்கே இருக்க டிவைடட் பை 3யை நம்ம காமனாக எல்சிஎம் எடுத்துடலாமா? அப்போது இங்கே 3 இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே 3 டேர்ம் இல்லை, 2 இருக்குது. அப்போ 2 கூட 3யை மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர் ஒய் மைனஸ் இங்கேயும் 3 இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் 3யால் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6xy ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3 இருக்குது. அப்போ ஒய்க்கும் இங்கே கீழே டிவைடட் பை 3 இங்கே போயிடுது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது 3cயாக மாறிடுது. இப்போ ஆன்சர் அதுதான். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் 3xy காமனாக இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்தோம்னா உள்ள எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3cயை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். இன்னொரு சம் பார்த்தோம்னா இ பவர் ஒய் ப்ளஸ் 1 காஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இ பவர் ஒய் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமா? எம் இன்ட்டு டிஎக்ஸ் என் இன்ட்டு டிஒய் ஃபார்மில் தான் இருக்குது. டிஎக்ஸ் இருக்குது, டிஒய் இருக்குது. அப்போ எம்மோட வேல்யூ என்னது? இ பவர் ஒய் ப்ளஸ் 1 காஸ் எக்ஸ். என்னோட வேல்யூ இ பவர் ஒய் சைன் எக்ஸ். அப்போ இந்த காஸ் எக்ஸை தூக்கி உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா? இ பவர் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இ பவர் ஒய் என் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இப்போது என்ன பண்ணணும்? டோ எம் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். டோ என் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ பவர் ஒய் ஒய்யை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இ பவர் ஒய்யை பண்ணால் இ பவர் ஒய் காஸ் எக்ஸை அப்படி கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இந்த டேர்ம் என்னவாயிரும்? காஸ் எக்ஸ் டேர்ம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0 ஆயிரும். டோ என் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு அதே போல் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இ பவர் ஒய் கான்ஸ்டன்ட் வச்சாச்சு. சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோ எம் பை டோ ஒய்யும் டோ என் பை டோ எக்ஸும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ ஈக்குவல். அப்போது திஸ் இஸ் அ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படி இருந்தால் அப்புறம் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்? எம் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் என் வித்தவுட் எக்ஸ் டேர்ம் வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இன்டெக்ரல் எம்மோட வேல்யூ என்ன? இ பவர் ஒய் ப்ளஸ் 1 காஸ் எக்ஸ் போட்டாச்சு இன்ட்டு டிஎக்ஸ். இந்த காஸ் எக்ஸை உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கு.
இதில் பாருங்கள் sin x e பவர் y sin x ஃபுல்லாக எக்ஸ் டேர்ம் ஆயிடுது. நமக்கு எக்ஸ் டேர்மே வரக்கூடாது அப்படின்னா 0 போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். 0 டாட் dy ஈக்குவல் டு சி. இப்போ e பவர் y dxஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போது e பவர் y கான்ஸ்டன்ட் காஸ் எக்ஸை பண்ணால் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை பண்ணால் sin x ப்ளஸ் 0 0 ஈக்குவல் டு சி. அப்போ இதில் e பவர் sin xஐ வெளியே எடுத்தோம்னா e பவர் y ப்ளஸ் 1 sin x ஈக்குவல் டு சி. தட்ஸ் ஆல் ஆன்சர்.